கருப்பினத்தின் வரலாற்றை நெல்சன் மண்டேலாவும் முஸ்லிம்களின் வரலாற்றை யாசிர் அரபாத்தும் சொன்னதைப் போன்று தமிழினத்தின் வரலாற்றை உலகிற்கு சொன்னவர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ் இந்து கல்லூரியில் இடம்பெற்ற அலை அழிந்த தமிழ் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மாவிலாறு மற்றும் சுன்னாகம் போன்ற விடயங்களை எழுத்தாளர்கள் எழுதியதை போன்று முள்ளிவாய்க்கால் பற்றியும் எழுதி வரலாற்றை சரியான பாதையில் இட்டு செல்ல வேண்டும் என்றும் தமிழினத்தின் வரலாற்றை உலகறிய செய்ய வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நீங்கள் ஒரு துடிப்போடும் இளமையின் அந்த ரசனையோடும் தேடுங்கள். கடினமானது. நீங்கள் இன்னும் எழுத வேண்டும். எழுதி வெளியிட உங்களிடம் பணம் இருக்காது. ஏறி ஏறி நீங்கள் திரிய வேண்டும். அன்னை தெரேசா பம்பாய் நகரத்தினுடைய வீதிகளிலே நடந்து தெரிகிற பொழுது ஏழைகளுக்காக கையேந்தி பிச்சை கேட்டார். எத்தனையோ பணக்காரர்கள் அவருடைய கையிலே துப்பினார்கள். அவர் மறுகையை நீட்டி கேட்டார். இந்த துப்பலை வைத்துக் கொண்டு சொன்னார், நீ இன்னொரு கையிலே துப்பி விடு, நான் அந்த ஏழைக்காக கொண்டு செல்கிறேன் என்று. அதனால் தான் அவர் அந்நியாக உலகத்திலே வாழுகிறார். இயேசுபிரான் சிலுவை தூக்கினார் ஒரு இனத்துக்காக. ஒரு விவேகானந்தர் சொன்னார், சொல் செயல் சிந்தனைகளில் ஒத்த தன்மை உள்ள நால்வரால் இந்த உலகத்தை மாற்றியமைக்க முடியும். கருத்துக்கள், சொற்கள், சிந்தனைகள் என்பது ஒரு சிலரிடம் இருந்துதான் பிறக்கின்றன. அந்த ஒரு சொல் செயல் சிந்தனைகள் என்பது உங்களிடம் இருந்து பிறக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு, உலகத்துக்கு ஒரு நெல்சன் மண்டேலா ஒரு கருப்பினத்தின் வரலாற்றை சொன்னார். அதே போல ஒரு யாசிர் அரபாத் ஒரு முஸ்லிம் மக்களுடைய வரலாற்றை சொன்னார். ஒரு பிரபாகரன் ஒரு தமிழர்களின் உலக வரலாற்றுக்கு ஒரு அடையாளம் சொன்னார். இவையெல்லாம் வரலாற்றிலே பிரசவிக்கப்பட்ட மனிதர்கள். இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. இவர்கள் வரலாறு பிரசவிக்கின்ற வரலாற்றின் ஒரு அத்திவாரங்கள், அடையாளங்கள். இந்த அடையாளங்களைத்தான் நீங்களும் காலத்திலே கையிலே எடுத்திருக்கிறீர்கள். ஆகவே இது கடினமானது. நீங்கள் போகிற பொழுதெல்லாம், எழுதுகிற பொழுதெல்லாம் உங்களுக்கு 100% ஆதரவு இருக்கும் என்றல்ல. ஆனால் வரலாறு ஒரு காலம் உங்களை திரும்பி பார்க்கும். வரலாறு ஒரு காலம் உங்களிடம் தேடி வரும். வரலாறு உங்களை தேடி வந்து எழுத சொல்லுவார்கள். நான் உங்களிடம் வினயமாக கேட்பது, எங்கள் வரலாற்றை எழுதுங்கள். கடலாலும் தரையாலும் இறங்கி தரையிறக்கம் செய்த வரலாறு அது தமிழர்களுக்குரிய வரலாறு, அது ஈழத்தின் வரலாறு. அந்த வரலாறுகள் எல்லாம் எழுதப்பட வேண்டியவை. அந்த வரலாறுகள் மறக்கப்பட முடியாதவை. அதுபோலதான் உங்களிடம் எத்தனையோ இதய பூமிகள் இருக்கின்றன, ஓயாத அலைகள் இருக்கின்றன, ஆகாய கடல்வழி தாக்குதல்கள் இருக்கின்றன, தீச்சுவாலைகள் இருக்கின்றன, சத்தியகங்கள் இருக்கின்றன, அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்கின்றன. இதெல்லாம் வரலாற்றிலே 60,000க்கு மேற்பட்டவர்கள் இந்த மண்ணில் அர்ப்பணித்த தியாகங்களின், கண்ணீர்களின், சிந்திய செங்குருதிகளின் வரலாறுகளை அது தொட்டு செல்லும். என் துப்பாக்கிகளை எடுத்து செல்லு என்று சொல்லி தன்னை சுட்டுவிட்டு சொல் என்று சொன்ன சீலனையும், தாயின் மடியிலே தான் மறைந்திருக்கிற பொழுது இராணுவம் சுற்றி வளைத்த பொழுது தாயின் மடியிலேயே, பாலூட்டிய தாயின் மடியிலேயே குப்பியை கடித்து மரணமடைந்த ரமேஷின் வரலாறும், முதல் இராணுவத்தை உயிரோடு பிடித்து வரலாறு படைத்த விக்டரின் வரலாறு எல்லாம் இந்த மண்ணில் எங்களுக்கு ஒரு வித்தியாசமானவை. வரலாறு இத்தோடு நிற்கவில்லை. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்பது கூட, நான் இந்த மண்டபத்திலே நிற்கிற பொழுது என் பாதங்கள் புல்லரிக்கின்றன. காரணம், தேசியத்தின் வரலாற்றில், தமிழ் தேசிய இனத்தின் அடையாளத்தில் இந்த கல்லூரி தாயின் அளவு மிக மிக அளப்பரியது. அந்த தாய் தந்த பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் என்று இந்த மண்டபத்தில் கூட ஒரு வரலாற்றின் பதிவை நீங்கள் செய்கிறீர்கள். ஆகவே இது ஒரு உங்களுக்கான தொடக்கம்.